திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி படிப்பதற்கு முன்பதாக நால்வர் துதி. புனித உதயமா இருக்கீங்களா? படிங்க. பூமியர்கோன் வெப்பொழித்த புகழையர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதபுர திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இன்றைக்கு உண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதியை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அவர்கள் வாசிப்பவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்குகிறேன். பன்னிரு திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர், வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு, ஓங்கும் மதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு, நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில திருக்கதவினை அடைதல். வாங்க. காட்டூர், நாவல்பட்டி காட்டூரை சேர்ந்த
தேவி வெங்கடேசன் அவர்கள். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த நாள் இனிய நாளாகட்டும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடி மனம் மொழி மேகலாவை வணங்குகிறோம். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் ஒய்ய இருக்கடவுர்ந்த அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவார் வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. நன்றி. அற்புதம் அற்புதம். அடுத்து சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டியை சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள் திருக்கதவினை திறத்தல். வாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமானுற்றை பின்னை நீ அம்மான் அலங்கி அகற்றாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவா திருச்சிற்றம்பலம். அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சிவத்திரு சிவகுமார் ஐயா அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் வந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி தெந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி சார், வாய்ப்பு. அற்புதம் அற்புதம். இனிமையா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காரு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சிகாரம் என்கிற சைவநெறி பாடசாலையில் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி
ஒரு செம்மையான நெறி, செம்மை நெறி என்று சொல்லக்கூடிய சிவநெறியில் ஆட்படுத்திய அந்த திருவருளுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவியினை சமர்ப்பித்து, பிறந்து மொழி பயின்று பின்னால் எல்லாம் நம் வளர்ந்து இதுநாள் வரை திருவடி வரை நம்மை கொண்டு சென்ற குரு மத்திய வரை கொண்டு சென்று நம்மை தவத்தில் ஆழ்த்தி திருவடிக்கு ஆட்படுத்திய அந்த குருநாதர்கள் அறியாமையை நீக்கி அல்லது நீக்கி நல்லது கைகொள்ள வைத்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் நம்முடைய அறியாமை நீக்கிய ஆசான்களுக்கும் நம்மை சுவிகாரம் செய்து கொண்ட நம்முடைய உடல் பொருள் ஆவியை சுவிகாரம் செய்து கொண்ட நம்முடைய மேலான பரம்பொருளான குருநாதர் அந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியினை தொடங்குவோம். காரணம், குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. நன்றி மறப்பது நன்றன்று. நம்ம எல்லாம் செம்மைப்படுத்தியவர்கள் யார் என்று வரிசைப்படுத்தி ஒரு துரும்புக்கு கூட உதவாத ஆள் இல்லை. எல்லாரும் ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஆலோசனை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை திரும்பி இருக்கோம் அப்படியே. ஆமா, எப்படின்னு கேக்குறீங்களா? குருவருள், அதுதான் குருவருள். நம்முடைய வாழ்க்கையை யாரெல்லாம் செப்பனிட்டார்களோ, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வந்து திருவடியை சேர்க்கறதுக்கு யாரெல்லாம் துணை செஞ்சாங்களோ அவங்களாம் மனமாற நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஆமா, நம்ம வாழ்க்கையில துக்கம் கொடுத்தவங்க, துயரம் கொடுத்தவங்க, வேதனையை கொடுத்தவங்க எல்லாருமே நமக்கு குருநாதர் தான். ஆமா, ஒரு விதத்துல அவங்க மறைமுகமான குருநாதர்கள். நம்மளை ஏமாற்றியவர்கள், நமக்கு வஞ்சனை செய்தவர்கள் எல்லோருமே வந்து சிவபெருமானுடைய திருவடிக்கு போறதுக்கு தான் அவங்க உதவி செஞ்சிருக்காங்க. நாம நினைக்கிறோம் அவங்க எல்லாம் எதிரி இல்ல. நம்மை வஞ்சித்தவர்கள், நம்மை ஏமாற்றியவர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு நண்பர்களா இருப்ப நாளைக்கு துரோகம் செய்யலாம். நாளைக்கு துரோகியா இருக்கிறவங்க நண்பர்கள், அதாவது சொல்றேனே, மாற முடியாது. இது ஒரு சைக்கிள் மாதிரி. இது சாமி அந்த வேடத்தை செய்யறாரு. யாரை எப்படி மாத்துவோன்னு தெரியாது. அதனால நமக்கு துயரம் கொடுத்தவங்க எல்லாமே ஒரு விதத்துல ஆசான்கள் தான். ஏன்னா வாழ்க்கையில அனுபவத்தை கொடுக்குறாங்க இல்லையா? அனுபவம் இருக்கிற ஆசானை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு விதத்துல நமக்கு ஆசானா தான் மாறுறாங்க. அதனால நமக்கு யாரெல்லாம் துக்கம் கொடுத்தார்களோ, துயரப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்கள்லாம் நமக்கு எல்லாம் ஒரு விதத்துல ஆசான்கள் தான். அவர்களையும் நம்ம மனமொழி மெய்களாலே வணங்கி நம்மை சுவிகாரம் செய்த குருநாதர்னு சொன்னேன். ஆமா, நம்மையும் ஒரு பொருட்டாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைக்கிற அந்த குருவர்களுக்கு நம்ம ஆமா திருவடியில கொண்டு போய் சேர்த்திருப்பார். காரிய குரு, காரண குரு, கர்த்தா, 3 குருநாதர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யறவரு காரிய குரு. இந்த உலகத்தினுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சு காரணத்தோட செய்யக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர் காரண குரு. 3வது இவங்க 2 பேருக்கும் அப்பாற்பட்ட ஒரு குரு இருக்கிறாரு, அவர் தான் சிவகுரு. அந்த சிவகுரு தான் சாமியோட திருவடியை கொண்டு போய் சேர்ப்பாரு. ஆமா, முதல்ல இருக்கிறவர் வந்து பிரம்மாவுக்கு உண்டான குரு, 2வது குரு நாராயண குரு, 3வது குரு சிவகுரு. ருத்ரத்தின் வழியா நம்ம சிவபெருமான் அடையுது. நமக்கு எந்த குரு வாச்சிருக்கிறாங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். காரிய குருன்னா உலகத்துல ஜெயிக்கிறது, கலெக்டர் ஆகணும், பணக்காரன் ஆகணும், அப்புறம் வந்து சின்ன சின்ன இலக்குகளை அடையணும்னு நினைக்கிறதெல்லாம் காரிய குரு. அப்புறம் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறது காரண குரு. இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும் அப்படின்னா அது நாராயணனுடைய அருள் வேணும். அவன் அரச மரம். ஆளணுன்ற எண்ணம் அவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது சத்துவ, ரஜோ, தமோ குணம். தமோ குணம் பிரம்மாவுக்கு சொந்தம். ஆனா அந்த உலகம் நேர் எதிரானது. சிவபெருமானுக்கு தமோ குணம்னு சொல்லுது. முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான செயல் அது. பிரம்மாவுக்கு தான் தமோ குணம். ரஜோ குணம் நாராயணனுக்கு தான் ரஜோ குணம். ஆளணுன்ற வெறி அவனுக்கு தான் இருக்குது. ஆட்சி செய்யணுன்ற வெறி அவனுக்கு தான் இருக்கு. ஆனா ருத்ரனுக்கு அப்படி இல்லை. சத்துவகுணம். எதையும் எதிர்பார்க்காம தன் பணியை செஞ்சுட்டு போறதுனால அது சத்துவகுணம். அதனால சிவபெருமானுக்கு தான் சத்துவ குணம்னு சொல்லி, ஆனா சிவபெருமான கோபக்கார ஆக்கி ஒரு சுடுகாட்டு கடவுள் மாதிரி சித்தரிச்சு சுடுகாட்டுக்கே தள்ளிட்டானுங்க. சுடுகாட்டுக்கு அப்பாலும் நமக்கு ஆகாசம் கடந்துட்டு அப்பாலும் உந்தி பரன்ற மாதிரி நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். அப்போ சுத்த சத்துவ குணம் யாருக்குன்னா சாமிக்கு தான். அதனாலதான் சத்து, சித்து, ஆனந்தம். சாமிக்கு என்ன பேரு? சச்சிதானந்தன் பேர்.
சச்சிதானந்தன் பேர். அப்படிப்பட்ட இறைவனை போய் நம்ம வந்து இந்த உலகம் நேர் எதிரா சொல்லுது. சாமி கோபக்காரர் இல்ல. கோபக்காரர் யாருக்கு? அவரை அறியாதவர்களுக்கு, அவரை புரியாதவர்களுக்கு, அவரை எதிர்ப்பவர்களுக்கு, என்னன்னு புரியாதவங்களுக்கு, அறியாமையில உள்ளவங்களுக்கு அவர் சாமி வந்து பாடம் கற்பிக்கிறதுக்கு அவர் எதிரி மாரி தெரிவார். அவ்வளவுதான். சரி, இப்ப நம்ம வகுப்புக்கு போலாம். ஏன் இத சொல்ல வர்றேன்னா, குருவருள் இல்லன்னா திருவருள் இல்ல. அதனால நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்களோ, அவங்கள மனமார்ந்து நன்றி சொல்லி மனமார்ந்து நினைப்போம் அவங்கள. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்று சொல்லி, நாம இப்போ திருமந்திர நூலுக்கு போலாம். திருமந்திர நூல்ல 3ஆம் தந்திரத்துல 11வது தலைப்புல அட்டமா சித்தி. இந்த அட்டமா சித்தி என்ற தலைப்பின் கீழ் 27 பாடல், 28 பாடல் நம்ம பார்த்தோம். 28வது பாடல்ல இன்னொரு பாடலும் இணைச்சிருக்கிறாங்க. அந்த இணைச்ச பாடல நம்ம இன்னைக்கு ஒரு துணை பாடலா 28வது பாடலுடைய துணை பாடலாவே பார்த்துருவோம். அதுக்கும் பொருள் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் ஒரு முறை நம்ம பார்த்துருவோம். பொழிப்புரையில பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு, யதார்த்த வாழ்க்கையில அது என்னன்ற ரகசியத்தையும் பார்த்துட்டு, நம்ம அடுத்த பாடலுக்கு ஒண்ணா போயிடலாம். 29வது பாட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி அந்த 28வது பாடல்ல 2வது பாடலா கொடுக்கப்பட்டிருக்க அந்த பாடல் நம்ம இன்னைக்கு பாடிடுவோம் சிவபெருமான். அனுமாதி சித்திகளானவை கூறில் அணுவில் அணுவின் பெருமையில் நேர்மை. அனுமாதி சித்திகள் ஆனவை கூறில் அணுவில் அணுவின் பெருமையில் நேர்மை. இணுகாத வேகார் பராகாயமேவல் அனுபத்தன எங்கும் தானதில் எட்டன்றே. அனுமாதி சித்திகள் ஆனவை கூறில் அணுவில் அணுவின் பெருமையில் நேர்மை. இணுகாத வேகான் பராகாயமேவல் அணுவத்தன எங்கும் தானது எட்டன்றே. தானதல் என்று எட்டே. சேர்த்து வந்திருக்கு அந்த எழுத்து, அதனால கொஞ்சம் நான் பிரிச்சு படிக்கிறேன். இணுகாத வேகார் பராகாயமேவல் அணுவத்தன எங்கும் தானதல் என்றட்டே. தானாதல் என்றட்டே. சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பிரிச்சு பதமா பார்த்திடலாம். அனுமாதி சித்திகளானவை கூறில் அணுவில் அணுவில் பெருமையில் நேர்மை. எணுகாத வேகார் பராகாயமேவல் அனுவத்தனை எங்கும் தானாதல் என்றெட்டே. அனுபத்தனை எங்கும் தானாதல் என்றெட்டே. இது பாடல். பிரிச்சு பார்த்தாச்சு. இப்ப பாடலுக்கு நான் பொழிப்புரையை பார்த்துருவோம். இதுல தர்ம யாதனத்துல அதுக்கான குறிப்பு எதுவுமே இல்லை. ஆனா பாடல் வந்து சேர்த்து வச்சிருக்காங்களான்ட்டு அது பாடலுக்கு உண்டான என்ன பண்ணல, எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம மாணிக்க வாசகனார் கொடுத்த பொழிப்புரையை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். சிவபெருமான் சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொழிப்புரை. அனிமாதி சித்திகள் ஆனவை கூறில் அனிமா முதலான 8 வகை சித்திகள் என்னென்னவென்று கூற வேண்டுமானால் அவை அணுவை விட சிறிதாகும். ஒன்று அனிமா. அதான் என்ன சொல்றாங்க, அனிமாதி சித்திகள் ஆனவை கூறில் அணுவில் அணுவு. அதாவது தன்னை வந்து என்ன பண்ணுவாங்களாம், அணுவை விட சிறிதாக்கக்கூடிய கலை அனிமான், அதுக்கு பேரு. முதல்ல பொழிப்புரை படிச்சிருந்தேன். மாணிக்க வாசகனார் எழுதியது. அனிமாதி சித்திகள் ஆனவை கூறில் அனிமா முதலான 8 வகை சித்திகள் என்னென்னவென்று கூற வேண்டுமானால் அவை அணுவை விட சிறியதாகும் அனிமா. பெருமையில் நேர்மை, பெரிதாக உள்ள எதையும் விட பெரிதாக இருக்கின்ற தன்மை, அதற்கு மகிமான்னு பேரு.
இணுகாத இசைக்க, அதாவது அசைக்க இயலாத கனமுடையதாகுதல், அதுக்கு கரிமான்னு பேரு. வேகார் புகை போல லேசாகுதல் லகிமான்னு பேரு. பூமியில் இருந்து கொண்டே ஆகாயத்தை தொடுதலான பிராத்தீர்னு பேரு. விண், மண், நீர், நெருப்பு, காற்று என எங்கும் செல்லுதலான பிராகாமியம் அப்படின்ற ஒரு கலை. உயிர்களை படைக்கின்ற சக்தியான ஈசத்துவம். எதையும் வசப்படுத்தும் வசித்துவம். சக்தியுமே அந்த 8 சித்திகளாம். சித்தி சித்தம், மனம் நினைத்ததை செயலாக்குவது. என்ன தருவான் அம்பலத்தான் அப்படின்னு பாட்டு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. என்ன தருவான் அம்பலத்தான் அப்படின்னா தன்னையே தருவான் அப்படின்றாங்க இல்லையா. சாமி அந்த 5 வழியிலும் கொடுத்துடுறாரு. இந்த அட்டமா சித்தியில, இந்த அட்டமா சித்தின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அந்த சித்திகளினுடைய பெருமையும் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அதான் அந்த பாட்டு. அணிமாதி சித்திகள் ஆனவை கூறில் அணுவில் அணுவின் பெருமையில் நேர்மை இணுகாத வேகார் பராகாயமேவல் அணுவத்தனை ஒக்கும் தானல் எட்டே. தானால் எட்டே, தானல் எட்டே. அந்த 8 விதமான விஷயம். இது எப்போ வாய்க்கும் நமக்கு? நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அடிப்படையில என்ன வேணும்? ஒரு அடிப்படையில ஒழுக்கம் வேணும். நம்ம நேர்த்திக்கு உள்ள வரணும்னா அடிப்படை ஒழுக்கம் என்னது? திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து சொல்றது. இது வந்து தோற்றத்துக்கு அடிப்படையில. அப்புறம் இயமம், ஒரு ஒழுக்கத்தை கையில் எடுக்கிறீங்க, அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்க, அதுக்கு நியமம். அதுக்கப்புறம் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதிக்கு அப்புறம் தான் இந்த இது. சமாதினா செத்து போறது கிடையாது, அது ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். சத்து போதல், செத்து போதல். அப்ப சமாதி நிலையை அடையிறது வந்து கடைசி இறுதி கிடையாது, அதுக்கு மேலதான் நம்ம வாழ போறோம். ஏன்னா 2.5 கலந்த பிறகு நம்ம அங்க ஒடுங்க போறது கிடையாது, ஒடுங்கி நம்ம இருக்க போறது கிடையாது. அப்ப பெறக்கூடிய பலன் தான் என்னது? அட்டமா சித்தி. இந்த அட்டமா சித்தி என்னன்னு சொல்றாரு இப்போ? அனிமா, சுருக்கி வச்சிருக்காங்க. அனிமா, அனிமான்னா அணுவுக்கு அணுவா இருக்கிறது. எப்படி சித்தி அடைஞ்சிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்களா? உடனே அணுவுக்கு அணுவா மாறிடுவாங்களா? அதுக்கு பேர் அனிமா அப்படின்றது. அதாவது அணுவை விட சிறிதாகக்கூடிய கலை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சின்ன ஒரு பொருளா போய் அணுவுக்கு அணுவா இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு கிடைச்சிடும். 2வது பெருமையில் நேர்மை. பெருமையில் நேர்மைன்னா உலகத்திலேயே உயர்ந்த பொருளா நிற்கக்கூடிய முடியுமா அவங்கள? பெரிதாக உள்ள எதையும் விட பெரிதாக இருக்கக்கூடிய தன்மை, அதுக்கு பேர் மகிமா. அவ முதல் சித்தி அனிமா, அணுவுக்கு அணுவா இருக்கிற கலை நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே அணுவோட அணுவா கலந்து அப்படியே மறைஞ்சிருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும், அனிமா. 2வது சித்தி என்ன தெரியுமா? மகிமா, எல்லாவற்றையும் தரிசனம் பண்ணக்கூடிய ஆற்றல். அப்படியே பறந்து விரிந்து உயரமா நின்று எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல், அதுக்கு பேர் வந்து என்னது? மகிமா. திடீர்னு அசைக்க முடியாத ஒரு கனமான பொருளா மாறக்கூடிய ஆற்றல், அதுக்கு பேர் என்னது? கரிமா. அனிமா, அப்புறம் மகிமா, அப்புறம் கரிமா. அப்புறம் புகை மாதிரி மாறி அப்படியே லேசா காற்று போல மாறி இருக்கிறதுக்கு லகிமா. எத்தனை பாருங்களேன். அட்டமா சித்தில அணுவுக்கு அணுவா இருக்கணும்னு அணுவுக்கு அணுவா இருப்பாங்களாம் சித்தர்கள். அதாவது அந்த சித்தி அடைஞ்சவங்களும் சித்தர்கள். அப்ப எவ்வளவு விலை கொடுத்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில? அவங்க எவ்வளவு இறைவனுடைய சரணடைஞ்சிருப்பாங்க. சாமி என்ன பரிசை தராரு? அணுவுக்கு அணுவா இருக்கிற அனிமாவை தராரு. அப்புறம் அளவுக்கு அதிகமான உயரமா இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் தராரு, அதுக்கு பேரு மகிமான்னு பேரு. அப்புறம் இந்த உலகத்திலேயே தூக்க முடியாத ஒரு பொருள் வெயிட் ஆகுற மாதிரி கனமாக்குறது, அதுக்கு கரிமான்னு பேரு. எப்படி எல்லாம் மாறலாம் பாருங்க. திடீர்னு காத்து மாதிரி மாறி அப்படியே காத்தா அப்படி போறதுக்கு வந்து அதுக்கு பேர் என்னது? லகிமா. அனிமா, மகிமா, அப்புறம் கரிமா, அப்புறம் லகிமா.
இத்தனை அட்டமா சித்திகள் இதுக்கு பேரு. அப்போ இந்த லகிமா கிடைச்ச பிறகு பூமியில் இருந்து கொண்டே ஆகாயத்தை தொடுதலான பிரார்த்தி. பூமியில இருப்பாங்க, ஆனா ஆகாயத்தை தொடக்கூடிய ஆற்றல் உண்டு, பிரார்த்தி. அதுக்கு பேரு பிரார்த்தி. அப்புறம் விண், மண், நீர், நெருப்பு, காற்று என எங்கும் செல்லுதலான பிராகாமியம். பிரகாமியம், பிரார்த்தி, பிரகாமியம். பூமியிலிருந்து ஆகாயத்தை தொடக்கூடிய கலைக்கு பேரு பிரார்த்தி. இந்த பஞ்சபூதங்களையும் ஊடுருவி வாழக்கூடிய ஆற்றல் கிடைக்கும், அதுக்கு பேர் என்னது? பிரகாமியம். எவ்வளவு பெரிய சித்தி பாருங்களேன். இதெல்லாம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அடியார்கள் சிகாரத்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் இது கிடைக்கும். பஞ்சபூதங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கிறது, பஞ்சபூதங்கள்லயே மாறிடுது. நீரா மாற முடியும், நெருப்பா மாற முடியும், ஆகாயமா மாற முடியும், மண்ணை மாற முடியும். எப்படி வேணாலும் தன்னை மாத்திக்கலாம், என்ன ஒரு ஒன்னாலும் எடுக்கலாம். அதான் பிரகாமியம். ஆகாயத்துல, அதாவது பூமியில இருந்துக்கினே ஆகாயத்தை தொடர்றதுன்னா பிரார்த்தி. நிச்சயம் வாய்க்கும், நமக்கெல்லாம் இதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். சாமி தருவாரு. இதெல்லாம் இல்லாமலே நமக்கு இந்த திருமந்திரத்துல கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் வாய்க்கும். அப்போ அந்த ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலையை கடந்து சத்து, சித்து, ஆனந்தம் மேலோங்கி இருக்கும்போது அட்டமா சித்தி யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. இருந்தாலும் சாமி கொடுப்பார். அதுல ஒண்ணுதான் அனிமா, அதுல ஒண்ணுதான் மகிமா, அதுல ஒண்ணுதான் கரிமா, அதுல ஒண்ணுதான் இந்த லகிமா. அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் பிரார்த்தி. அந்த பிரார்த்திக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் பிரகாமியம். இந்த பிரகாமியம்னா என்னன்னா பஞ்சபூதங்கள்ல போய் ஒன்றிக்கிறது. எதில் வேணாலும் பூந்து எதில் வேணாலும் விளையாட்டு காமிக்கலாம். இதெல்லாம் நடக்குமா ஐயா? நிச்சயம் நடக்கும். ஏன் நடக்காது போகுது? அப்ப இதுக்கு பிரகாமியன்னு பேரு. உயிர்களை படைக்கின்ற சக்தியான ஈசத்துவம். பாருங்களேன், அதுல ஒரு சித்தி கிடைக்குது நமக்கு. அந்த பஞ்சபூதத்திலையும் பூந்தக்கூடிய ஆற்றல் கொடுத்த சாமி, அதுக்கு என்ன சொன்ன? பிரகாமியம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈசத்துவமே கொடுப்பாரா சாமி. அதாவது ஐந்தோடியில் ஆற்றுவதற்கான வழி தராரு. படைப்புக்கு மூலமா இருக்கிற இந்த உயிர்களை படைக்கக்கூடிய விஷயத்தை தராராம். பாருங்களேன், உயிர்களை படைக்கின்ற சக்தியான ஈசத்துவத்தை கொடுக்கிறார். கடைசியில தான் எல்லாவற்றையும் வசப்படுத்தக்கூடிய வசித்துவம் தராரு. 7வது ஈசத்துவம், 8வது வசித்துவம். அப்போ பேனா பேப்பர் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. இனிமேல் நிகழ்ச்சிக்கு வர்றவங்க கொஞ்சம் குறிப்பெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பென்சில், ஒரு பேப்பர் ஏன்னா ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எதுவுமே குறிப்பு இல்லாம போறதுனால உங்களுக்கு விளையாட்டாகி போச்சு நம்ம நிகழ்ச்சியே. ஒரு 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா எவ்வளவு ஆர்வமா நோட் எடுத்துன்னு போவீங்க. இன்னைக்கு என்ன நடத்தினார் ஐயான்னு சொல்லி கேட்டா டக்கு டக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஐயோ காசு கட்டிக்கிறோமே, 10,000 ரூபாய் கட்டிக்கிறோமே திருமந்திர வகுப்புக்கு. யாருன்னா கேட்டா பதில் சொல்லணுமே, கையில எடுத்து போக மாட்டீங்க, நோட் எடுத்து போக மாட்டீங்க. அது மாதிரி குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துட்டான்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கங்க. ஐயோ 1 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறோமே திருமந்திர வகுப்புக்கு. எத்தனை கோடி கொடுத்தாலும் திருமந்திர வகுப்புக்கு ஈடாகாது. இருந்தாலும் ஒரு காசு கட்டின பயம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 20,000 ரூபாய் கட்டணும், 30,000 கட்டின மாதிரி நினைச்சு என்ன பண்ணுங்க, ஒரு குறிப்பு ஒன்று எடுத்துங்க பேப்பர் வச்சு. இந்த அட்டமா சித்திகள்ல அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், அப்புறம் வசித்துவம். எத்தனை? 9 வந்துருச்சா? முதல்ல அனிமா, 2வது மகிமா, 3வது லகிமா, 4வது கரிமா, 5வது பிரார்த்தி, 6வது பிரகாமியம், 7வது ஈசத்துவம், 8வது என்னது? வசித்துவம். இதுக்கு அட்டமா சித்துன்னு பேர். இதுக்கு அட்டமா சித்துன்னு பேர். திருமந்திரம் படிச்சவங்களுக்கு இந்த அட்டமா சித்தி தெரியலன்னா அப்புறம் என்ன ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் கூப்பிடுறவங்க மட்டும் இந்த 8 சித்திகளை அப்படியே சொல்லுங்க. ஏன்னா சித்தி அடைய போறீங்க நீங்களாம். நான் சொல்றேன் 8 சொல்றேன், திருப்பி குறிப்பெடுத்து வச்சுக்கங்க.
அணுவுக்கு அணுவா மாறணும்னா அனிமான்ற சித்தி வேணும். இந்த உலகத்திலேயே உயர்ந்து நின்று எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு மகிமான்ற சித்தி வேணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப கனமான பொருளா நம்ம மாறணும்னு சொன்னா அதுக்கு கரிமான்ற சித்தி வேணும். காற்றை விட லேசா நம்ம இருக்கணும்னா அதுக்கு லகிமான்ற சித்தி நம்மளுக்கு வேணும். பூமியில இருந்துக்குன்னு ஆகாயத்தை தொடணும்னா அதுக்கு பிரார்த்தின்ற ஒரு சித்தி நம்மளுக்கு வேணும். பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இதுல ஊடுருவி அந்த பூதமாவே நம்ம மாறணும்னு சொன்னா அதுக்கு பிரகாமியம். பிரகாமியன்ற சித்தி நம்மளுக்கு வேணும். உயிர்களையே உற்பத்தி பண்ணணுன்ற படைப்பாற்றல் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு ஈசத்துவம் வேணும். எல்லாத்தையும் நம்ம பக்கம் வசப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு வசித்துவம் வேணும். இதுதான் 8 சித்தி. இப்ப நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா நிகழ்ச்சிக்கு இது கூட கத்துக்கலாம், அப்புறம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அட்டமா சித்தினா என்னன்னு கேட்டா சொல்ல தெரியணும். அனிமா, அணுவுக்கு அணுவா மாறுறதுக்கு பேர் அனிமா. யாராவது ஒருத்தர் சொன்னா கூட போதும். பெருமாள் ஐயா சாமி திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க ஐயா. அட்டமா சித்தி, அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரார்த்தம், பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். 8 சித்திகள் சாமி திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். வேற யாரும் எழுதி வச்சிருக்கேன் குறிப்பு. அட்டமா சித்தி என்னன்னது? அனிமா எழுதிங்க அப்படியே. அனிமா, மகிமா, கரிமா, அனிமா, மகிமா, அனிமா, மகிமா, அப்புறம் கரிமா, அதுக்கப்புறம் லகிமா, அதுக்கப்புறம் பிரார்த்தி, அதுக்கப்புறம் பிரகாமியம், அதுக்கப்புறம் ஈசத்துவம், அதுக்கப்புறம் வசித்துவம். யார் சொல்றீங்க? எட்டு வகையான சித்தி இருக்குது. இதெல்லாம் அடைய போறோம் நம்ம. ஏன் பயந்து ஓடுறீங்க? இந்த 8 வகையான சித்திகளும் நம்ம அடைய போறோம். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு பரிசே சாமி கொடுக்குறது இதுதாங்க. நல்ல உள்ளங்களுக்கு சாமி இதை கொடுப்பாரு. எப்படின்னா அடிப்படையில அது ஒழுக்கங்களை கொடுத்து நம்மள மேலான நிலை கொண்டு வர்றார். இந்த அட்டமா சித்தி நமக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனா மிக்க சோதிக்காம நான் அடுத்த பாடலுக்கு போயிடுறேன். அப்ப இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? மீண்டும் ஒரு முறை விளக்கிடுறேன். ஏன்னா உங்க வாழ்க்கையில சந்தேகமே வரக்கூடாது. சந்தேகமே வரக்கூடாது. அணுவுக்கு அணுவாய் மாறக்கூடிய ஆற்றலுக்கு பேர் அனிமான்னு பேரு. இந்த உலகத்திலேயே உயர்ந்த பொருளா நிக்கிறதுக்கு மகிமான்னு பேரு. இந்த உலகத்திலேயே ரொம்ப கனமான பொருளா மாறுவதற்கு கரிமான்னு பேரு. காற்றை விட மிக லேசாக இந்த உலகத்துல பயணிக்கிறதுக்கு லகிமான்னு பேரு. இருந்த இடத்திலிருந்து ஆகாயத்தை தொடுவதற்கு பிரார்த்தின்னு பேரு. இருந்த இடத்துல இருந்து பஞ்சபூதங்கள்ல ஊடுருவி நிக்கிறதுக்கு பிரகாமியன்னு பேரு. உயிர்களை படைக்கக்கூடிய ஆற்றலுக்கு பேரு ஈசத்துவம்னு பேரு. எல்லாவற்றையும் தன் நகத்தை வசப்படுத்துவதற்கு வசித்துவம்னு பேரு. இந்த 8 வகையான சித்திகள் இருக்கு. அவ்வளவுதான். இந்த பாடல் சொல்ற உண்மை இதுதான், வேற ஒன்றும் இல்லை. பாடல் சொல்ற உண்மை இதுதான். அப்போ இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் இந்த 8 சித்திகள் இவ்வளவுதான்ற வரையறுத்து சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். இப்ப நம்ம முறையா 29வது பாட்டுக்கு போயிடலாம். திருச்சிற்றம்பலம். 8 சித்திகள் ஆவன என்னன்னு சொன்னாரு. அடுத்து நம்ம 29வது பாட்டுக்கு போலாம். 28வதுல 2 பாடலா தலைப்பெருக்கப்பட்டது. ஒரு 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 எண்ணுக்கு கீழே 2 பாடல் இருந்ததுனால அந்த பாடல் நம்ம சிந்திச்சோம். அட்டமா சித்தினா என்னன்னு அவரு விளக்குனாரு. அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 29வது பாடல். 29வது பாடல் என்னன்னா, திருச்சிற்றம்பலம். எட்டாகிய சித்தியோர் எட்டியோகத்தார் கிட்டா பிரானனே
செய்தார் கிடைத்திடும் ஒட்டா நடு நாடி மூலத்தனல் வானோ விட்டான் மதி உண்ணவும் மறுவரும் மேலதே எட்டாகிய சித்தியோரெட்டியோகத்தார் திட்டா பிராணனே செய்தார் கிடைத்திடும் மொட்டாம் நடு நாடி மூலத்தனல் வானோ விட்டால் மதி உண்ணவும் வரும் மேலதே. இதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய பாட்டு. 29வது பாடல். இந்த பாட்டினுடைய பதத்தை நம்ம பதமா பார்த்துடலாம். எட்டாகிய சித்தியோர் எட்டி யோகத்தால் கிட்டா பிராணனே செய்தார் கிடைத்திடும் மொட்டாம் நடுநாடி மூலத்தனல் பானு விட்டால் மதியுண்ணவும் வரும் மேலதே. இதுதான் அந்த மொட்டான்றதுக்கு இந்த இடத்துல சைவன் டாட்டார்ச்சியில ஒட்டான்னு போட்டுக்கிறாங்க. மொட்டா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. எட்டா, கிட்டா, ஒட்டா, விட்டா இந்த எதுகை மோனில அமைக்கப்பட்டிருக்கு. எட்டாகி சித்தியோர் எட்டி யோகத்தார் கிட்டா பிராணனை செய்தார் கிடைத்திடும் மொட்டா அப்படின்னு போட்டிருக்கு. இங்க அங்க வந்து ஒட்டா நடுநாடி மூலத்தனல் பானும் விட்டான் மதியுண்ணவும் வரும் மேலதே. இதுதான் செய்தி. சிவபெருமான சிவசிவா. இப்ப பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்த்துடலாம். தர்மயாதனத்துல திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய பெருங்கருணையினால நம்ம 29வது பாடல் நீங்க பாக்குறோம். அதனுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். வசப்படாத பிராணனை அட்டாங்க யோகத்தால் வசப்படுத்தினால் அட்டமா சித்தி உண்டாகும். இனி மூலாதாரத்தில் உள்ள அக்னி மொட்டுபோல் மூடியுள்ள நடுநாடியை திறந்து மொட்டுபோல் மூடியுள்ள நடுநாடியை திறந்து கொண்டு சூரிய மண்டலத்தையும் கடந்து சென்று அப்பால் நின்ற சந்திர மண்டலத்தில் உள்ள அமுதை உண்ணுதலும் யோகத்தாலே உண்டாவதாகும். பொழிப்புரை. வசப்படாத பிராணனை அட்டாங்க யோகத்தால் வசப்படுத்தினால் அட்டமா சித்தி உண்டாகும். இனி மூலாதாரத்தில் உள்ள அக்னி மொட்டுபோல் மூடியுள்ள நடுநாடியை திறந்து கொண்டு சூரிய மண்டலத்தையும் கடந்து சென்று அப்பால் நின்ற சந்திர மண்டலத்தில் உள்ள அமுதை உண்ணலும் யோகத்தாலே உண்டாவதாகும். இது வந்து பொழிப்புரை. தர்மயாதனம். குறிப்புரிய அப்படி கொஞ்சம் லைட்டா பார்த்துடலாம். சித்தி கிடைத்திடும் என இவையும் கிட்டச் செய்தால் என ஒரு சொல் வருவிக்க மதி உண்ணவும் வரும் என்றதனால் அவ்விடத்து திருவருளில் நிற்றலும் கூடுவதாம் என்பது பெறப்பட்டது. எனவே அவ்வாறு நிற்கவே முயல்க என ஆயிற்று. மேலதாகிய மதி என கூட்டுக மதி ஆகு பெயர். இதனால் ஆங்கைக்கு கீழ் சித்தி வரும் அளவில் நிற்றல் சிறப்பில்லாமை கூறப்பட்டது. சரி, இதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம். யதார்த்த வாழ்க்கையில இந்த பாட்டுக்கு என்ன நமக்கு பொருள் திருமந்திரத்துல திருமூல நாயனார் தரான்றதை பார்த்துட்டு நம்ம உள்ள போயிடலாம். எட்டாகிய சித்தியோர் எட்டி யோகத்தால் 8 யோகம் இருக்கு. வசப்படாத பிராணனை அட்டாங்க யோகத்தால் வசப்படுத்தினால் அட்டமா சித்தி உண்டாகும். ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பிராணனை வீண் பண்ணாம இருந்தா சக்தியை மனத்தினுடைய சக்தியை வீண் பண்ணாம இருந்தா எல்லாமே வாய்க்கும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நிலையானது வேணுமா நிலை இல்லாதது வேணுமா? நிலை இல்லாததுக்காக நம்ம பாடுபட்டோம்னா நம்முடைய எனர்ஜி வீணா போயிடும். அடியேன் உட்பட சொல்றேன். நம்முடைய சக்தியை நிலையில்லாதது செலவு பண்ணோம்னா பிராணன் வீண் தானே. அந்த சக்தியை வெளிப்பக்கம் போக விடாம அதனுடைய மூளை இருப்பிடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறோம். எப்படி? அட்டமா சித்தி மூலியமா. பிராணன் வெளியே போனா நஷ்டம், பிராணன் உள்ள அடங்குனா லாபம்.
எப்படி சௌகரியம்? பிராணன் வெளியே போனா நஷ்டம், அது மரணத்துல கொண்டு போய் விடும். எப்போ பிராணன் வெளியே போவோம்? ஆசைப்பட்டா போவோம். எப்ப ஆசை முடியும்? வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆசைகள் கணக்கில் அடங்காதவை, நட்சத்திரங்கள் கணக்கில் அடங்காதவை, விருப்பங்கள் எண்ணற்றவை. அது முடியுமானா முடியாது. வானத்துக்கு எல்லை இல்லை, ஆசைகளுக்கும் எல்லை இல்லை. அப்ப எப்ப முடியும்? முடியாது. அப்ப பிராணன் வெளியே போறது தடுக்க முடியும்? முடியவே முடியாது. அப்ப பிராணன் வெளியே போய் என்ன பண்ணும்? ஆசை பட பட பிராணன் வெளியே போய்க்கினே இருக்கும். ஆசையை அற 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 புற ஆசைகள்லாம் வேணாம், போதும் போதும், பிராணனை வீணாக்க வேணாம், வீணாக்க வேணாம், வீணாக்க வேணாம், கண்டதுக்கு செலவு பண்ண வேண்டாம். நிலையில்லாததுக்கு எதுக்கு என் பிராணனை செலவு பண்ணணும்? நிலையில்லாத பொருளுக்காக ஏன் பிராணனை செலவு பண்ணணும்? அப்போ நிலையில்லாத பொருளுக்காக ஏன் மூச்சை ஏன் நான் செலவு பண்ணணும்? கண்டதை நினைச்சு ஏன் என் டைம் வேஸ்ட் பண்ணணும்? எனக்கு உபயோகம் இல்லாத ஒரு செயலை எதுக்கு நான் நினைக்கணும்? எனக்கு பயன் தராத ஒரு விஷயத்தை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? என்னுடைய ஆன்மாவுக்கு உபாயம் தரக்கூடியதை, என்னுடைய ஆன்மாவை கடைத்தேற்றாத ஒரு செயலில் நான் ஏன் சிந்திக்க வேண்டும்? திருவடி இன்பத்தை தர முடியாத, திருவடி இன்பத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பொருளை நான் ஏன் சிந்திக்க வேண்டும்? அதான் முதல்ல சொல்லிட்டாங்க, எட்டாகிய சித்தி வசப்படாத பிராணனை அட்டாங்க யோகத்தால் வசப்படுத்தின. அப்ப வசப்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் வசப்படாது? ஏன்னா நம்முடைய குணம் ஆசைப்படுறது. நம்முடைய குணமே ஆசைப்படுறதுதான். இது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே. ஆக அப்படியே ஆசைப்பட்டுக்கிட்டே இப்ப பிராணனை வெளியே கொண்டு அப்ப நிலையில்லாத மேல ஆசைப்பட்டுக்கிட்டே போக 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 என்ன ஆகுன்னா பிராணன் செலவாகிட்டே இருக்கான். அப்ப வசப்படாத பிராணனை அட்டாங்க யோகத்தால் வசப்படுத்தினால் அட்டமா சித்தி உண்டாகும். அப்ப பிராணன் வெளியே போக போக நஷ்டம், உள்ள வந்து ஒடுங்க லாபம். இதுல முடிவு பண்ணீங்க. அப்ப எப்ப வெளியே போகுது? நிலையில்லாத பொருளுக்காக வெளியே போதா, நிலையான பொருளுக்காக வெளியே போதா? அப்போ இந்த என் பிராணனை வாங்காதீங்க சொல்றாங்கல்ல, என் உயிரை வாங்காதீங்கன்றதுக்கு தான் என்ன சொல்றாங்க? என் பிராணனை வாங்காதீங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அட்டமா சித்தி எப்போ வாய்க்குன்னா, யார் ஒருவர் நிலையில்லாத பொருளுக்காக தன்னுடைய பிராணனை வெளியே விட்டு செத்து போகாமல், வெளியே இருக்கிற அந்த ஆசைகள் எல்லாம் நீக்கி, நிலையில்லாத பொருள் மேல எனக்கு இனிமே நாட்டம் கிடையாது, இது ஒரு டெம்பரவரியான விஷயம், நான் அதை தொடர்பு கொள்ள மாட்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்து அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுதலை வாங்கி நிலையான ஆக்கப்பூர்வமான திருவடியில கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒரு நாளைக்கு ₹1 இல்ல ₹2 உண்டியல்ல போட்டுனே வரீங்க. ஒரு காயினை தூக்கி கண்ணுக்கு மரம் தூக்கி அடிச்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு காயினை தூக்கி உண்டியல்ல போட்டே வரீங்க. இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு உதாரணம் சொன்னாதானே பிடிக்கும். ஒரு நாளைக்கு ₹1 போட்டு உண்டியல்ல ஒரு ₹1 போடுங்க. இன்னொரு ₹1 தூக்கி தலையை சுத்தி எரிஞ்சிருங்க வெளியில. இல்ல ஆத்துலயாவது ஏதோ தண்ணி ஓடுற தண்ணியாவது போடுங்க. இப்போ 30 நாளைக்கு சேர்த்தா எவ்வளவு வந்துருது? ₹30 வந்துருதா? இந்த உண்டியல்ல போட்ட இந்த ₹30 உங்களால எடுக்க முடியும். இந்த தூக்கி எறிஞ்சீங்க இல்லையா ஓடுற தண்ணியில, அந்த ஓடுற தண்ணியில போட்ட அந்த ₹1 காயினை திருப்பி எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க எரிஞ்சதுதான். எரிஞ்சதுதான். உதாரணம் நல்லா இருக்கான்னு தெரியலையே. அப்போ ஒரு நாளைக்கு ₹1 உண்டியல்ல போட்ட அந்த காயின் நீங்க 30வது நாள் அறுவடை செய்ய முடியும். அதான் அட்டமா சித்தி. உங்க பிராணனை வெளியே தூக்கி எறியாம, தேவையில்லாததுக்கு வெளியே செலவு பண்ணாம, அந்த பிராணனை கொண்டு வந்து நீட்டா அப்படியே ஆடாம அசையாம ஒரு நாளைக்கு ₹1 சேர்க்கிற மாதிரி அப்படியே புருவ மத்தியில சேர்த்து 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 சேர்த்து
அப்படியே ஆடாம அசையாம வெளியே எங்கேயும் கவனம் செலுத்தாம உலக விஷயத்துல எதுவுமே நாட்டம் செலுத்தாம அப்படியே கவனக்குறை வெளியே எங்கேயுமே செலுத்தக்கூடாது. அப்படியே அந்த ₹1 காயின தூக்கி வெளியே போடுற மாதிரி இந்த மனசை தூக்கி வெளியே போட்டு கண்டதுக்கெல்லாம் அதை வெளியே செலவு பண்ணி வீணடிக்காம யார் ஒருத்தர் ஒரு நாளைக்கு ₹1 சேர்க்கிற மாதிரி அப்படியே அப்படியே புருவமத்தில சேர்த்து 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 ஆடாம அசையாம வெளி உலகத்தை அப்படியே அறுத்து 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 எந்த தொடர்பும் இல்லாம சக்தியை வீணாக்காம யாரையும் நினைக்காம எதுலயும் வெளியே போகாம எல்லா ஆற்றலையும் எங்கெல்லாம் லீக்கா இருக்கோ எங்கெங்கெல்லாம் நம்ம மனசு செலவாகுதோ அதெல்லாம் அப்படியே வடிகட்டி 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 கொண்டாந்து கரெக்டா எடுத்து அந்த புருவமத்தில நிறுத்தி ஆடாம அசையாம இனி வெளியில எந்த தொடர்பும் இல்லாம அப்படியே ஒரு நாளைக்கு ₹1 மாதிரி போட்டுக்கினே வந்தாங்கன்னா அவங்க பிராணன் வெளியே போகாம உள்ள ஒடுங்கிடுச்சுன்னா அப்போ உண்டாகும் அட்டமா சித்தி. ஏன்னா பிராணன் அவங்க வீண் பண்ணல மனசை அவங்க இப்போ ஒண்ணு இல்லை, நம்ம மனசுன்ற எந்திரத்தை நிலையில்லாத பொருள் மேல செலுத்தாம நிலையான பொருளான திருவடி மேல செலுத்தி அப்பா நம்மளை கொண்டு போய் சேர்க்க போறாரு. நமக்கு திருக்கதவம் திறப்பாரு, திருக்கதவம் அடைவோம், திருப்பள்ளி எழுச்சி திறப்போம். எங்க புருவமத்தியில எப்படி ஆசை வைக்கணும்? ஆசைப்படணும். யார் மேல? உள்ள புருவமத்தில உள்ள போறதுக்கு ஆசைப்படணும். எண்ணங்கள் இந்த பக்கம் திருப்பணும். நிலையில்லாதது மேல திருப்பாம நிலையானது மேல திருப்பி கை அடங்கி கால் அடங்கி முதுகெலும்பு நேரா வச்சு அப்படி மூலாதாரத்துல வச்சு உட்கார்ந்து என்ன பண்ணணும்? யாராவது கூட எல்லாம் உட்கார மாட்டாங்க. அதுக்கு கூட்டு ஜபம்னு பேரு. அந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு இன்னும் வாய்க்கல. நம்மளுக்கு குடியில இருந்ததுன்னா ஆசிரமம் இருந்ததுன்னா உங்களை உட்கார வச்சு எல்லாரையும் 6 மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் எப்படி உட்காரணும்னு சொல்லி கொடுப்பேன். நமக்கு ஆசிரமும் இல்லை, குடியிலும் இல்லை, சிகாரத்துக்கு வர்றவங்களுக்கு பாடசாலையும் இல்லை. அப்படி அப்படி நேர்ல சந்திக்கக்கூடிய பாக்கி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு முதுகெலும்பு நேரா வச்சு ஒரு அழகா ஒரு குத்து விளக்கு ஏற்றி சின்னதா ஒரு வேள்வி பண்ணி அற்புதமான சூழலை உண்டாக்கி உங்களை அழகா ஏகாந்தமா இருக்க வைக்க முடியும். இருக்க வைக்க முடியும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம். பாடசாலைக்கு வந்துதான் நீங்க போன ஒரு நாளைக்கு அப்படி சொல்லிட்டு மாற்று சமயங்கள்ல தொழுகைக்கு நேரம் ஒதுக்குறாங்கல்ல, அது மாதிரி சமயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? தவத்துக்கு நேரம் ஒதுக்கி இப்படிலாம் அந்த டைம்ல வந்துருங்க, அந்த டைம்ல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒடுக்கும் புராணனை ஒடுக்கக்கூடிய கலையை நம்ம கத்துக்கலாம். அப்போ அந்த ₹1 காயினை வெளியில தூக்கி எறிஞ்சிங்க இல்லையா, அந்த ₹1 காயினை தூக்கி எறியாம என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் கேட்டாந்து உண்டியில போட போறீங்க. எங்க உண்டியில எங்க இருக்குது? புருவமத்தின்ற உண்டியில போட போறீங்க. அப்போ இங்க எடுத்து அந்த ₹1 போட்டீங்கன்னா இது லாபம், இது டெபாசிட், அது விரயம். இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. நிலையில் அது ஆத்துல எறிகிற பணம் மாதிரி அது 2வது வராது. நல்லா மனசாட்சி விட்டு பாருங்க, எதுக்காக நம்ம பிராணனை செலவு பண்றோம்? ஒரு நாளைக்கு நம்ம திங்க் பண்ற எண்ணங்கள்ல நம்முடைய திருவடிக்காக சிந்திக்கிறோமா இல்ல புறத்தை சிந்திக்கிறோமா? நிலை இல்லாததுக்காக சிந்திக்கிறோமா நிலையானதுக்காக சிந்திக்கிறோமா? அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க. இப்ப சொல்லுங்க, ₹1 தூக்கி வெளியே போடுவீங்களா? எதுக்குடா சாமி? செத்து போறதுக்கு. செத்து போகாம இருக்கணும்னா ₹1 தூக்கி வெளியே போடக்கூடாது. அப்ப கொண்டாந்து என்ன பண்ணணும்? புராணனை நிலையில்லாதது மேல செலுத்தாம நிலையானது மேல புருவமத்தில செலுத்த போறீங்க. செலுத்தும் போது உங்களுக்கு அட்வான்ஸ். நீங்க எந்த வயசுல வேணாலும் இருங்க, நிறை திரை மூப்பு எது வேணாலும் அடைஞ்சிருங்க. ஆனா நீங்க சேர்க்க என்ன ஆயிடும்? மனம் வெளியே போகாம அப்படியே உள்ள ஒடுங்கினா என்ன ஆயிடும்? பலம் ஆயிடும். அப்ப பலம் வந்த பிறகு உங்களுக்கு அட்டமா சித்தி வாய்க்குன்றதான் செய்தி. அதான் 8 ஆகிய சித்தியோர் 8 யோகத்தால் கிட்டா புராணனை செய்தார் கிடைத்திடும். நிச்சயம் கிடைச்சிடும். ஏன்னா நீங்க தான் செலவு பண்ணல. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க மனசு இப்ப நீங்க தான் உங்க மனசு வெளியே போகவே இல்லையே, யாருக்காகவும் செலவு பண்ணவே இல்லையே, ஆடாம அசையாம அங்க நிறுத்துனீங்க இல்லையா? அதனுடைய பலன் என்ன ஆகும்? அதனுடைய பலன் என்ன ஆகும்? நிச்சயம் பலன் தந்துதான் ஆகணும். ஆமா, உங்க மனசு தான் வெளியே போகலையே, எதுக்காக சிந்திக்கலையே, யாருக்காகவும் சிந்திக்கலையே. அதான் எல்லாம் பொய், எல்லா உறவும் பொய், எல்லா அன்பும் பொய். யானையை பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்து நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஞாபகம் வச்சுட்டு நம்ம பிராணனை அதுக்கு வெளியே செலுத்துவானே ஐயா. அப்போ குழந்தை குட்டி பாசம் இருக்குதுங்க ஐயா, இருக்குது, வேணும். அப்போ தேவையானதுக்காக பிராணனை செலவு பண்ணி இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்போ பிராணனுடைய அருமை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நிலையில்லாத எதுன்னு கண்டுபிடிப்பீங்க.
எது நல்லது, எது கெட்டது. எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த போட்டு நம்ம 1 மணி நேரம் சிந்திச்சிருப்பானே? ஒண்ணுமே இருக்காது அந்த விஷயம். அதுக்காகவே 2 மணி நேரம் நீங்க அதுக்காக யோசிச்சுன்னு இருப்பீங்க. அப்ப பிராணன் வீண் தானே. பிராணன் வீண் தானே. எதுக்கு நம்ம தேவையில்லாத ரோட்ல போன ஓன ரோட்ல போற ஓனான எடுத்து நம்ம மடி மேல விட்டுக்குவானே? அப்போ சக்தி விரயமாவுறது எங்கன்னு தெரிஞ்சு போச்சா? இன்னொரு உதாரணம் தரேன். ஆத்துல தூக்கி போடுற மாரி ஓடுற தண்ணீல விட்டு அந்த ரூ. 1 காயின எடுத்தாந்து என்ன பண்ண போறீங்க? புருவ மத்தியிலன்ற ஓட்டையில போட போறீங்க. புருவ மத்தியில இந்த ஓட்டையில அழகா செருகி செருகி மேல விட போறீங்க. அதாவது எண்ணங்கள கொண்டு வந்து அங்க செருக போறீங்க. அப்பா உன் திருவடி தான் பெட்டர். அப்படி பிராணன கொண்டு வந்து சேர்க்க சேர்க்க என்ன ஆயிடும்? பலம் சேர்ந்துரும். அப்ப மனசுக்கு செலவு இல்லாம போயிடும். அப்ப மனசுக்கு செலவு இல்லன்னா மனசே சக்தியா மாறும். அப்ப உடம்பு ஒடுங்கி, மனம் ஒடுங்கி சக்தியா மாறும்போது அட்டமா சித்தி ஈஸியா வந்துரும். இயல்பா குடுத்துருவாரு சாமி. ஆமா. அதான் 8 சித்திய நம்ம பார்த்தோம் இல்லையா? அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசத்துவம். வசித்துவம். இது 8மே நம்மளுக்கு வாய்க்கும். எல்லாருக்கும் நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வாய்க்கும். முதல்ல நம்பணும். முதல்ல உங்கள நம்பணும். கண்ணாடியில பார்த்து உங்களையே நம்பணும் நீங்க முதல்ல. இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு வாய்க்குமான்னா சத்தியமா வாய்க்கும். சத்தியமா வாய்க்கும். ரூ. 1 காயின நீங்க எங்க தூக்கி எங்க எங்க வைக்க போறீங்கன்னு தான் முக்கியம். புருவ மத்தியிலன்ற ஓட்டையில செருக போறீங்களா? இல்ல தூக்கி எறிய போறீங்களா? தூக்கி எறிஞ்சது போனது தான். அப்ப பிராணன வெளிய விட போறீங்களா? இல்ல உள்ள கட்ட போறீங்களா? அப்ப பிராணன உள்ள அடங்குறதுன்னா என்ன அர்த்தம்? வெளியில மனசு செலவு பண்ணாம உள்ள கொண்டு வந்து சேர்க்க போறீங்க. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி கண்டத நினைச்சிருந்தீங்க. இப்ப என்ன பண்ணி கொண்டவன நினைக்க கண்டவன நினைக்கிறத விட்டுட்டு இப்ப கொண்டவன நினைக்க போறீங்க. கொண்டவன் யாரு? புருவ மத்தியில இருக்கிற இறைவன். உடையவர்னு அதுக்கு பேரு. உடையாள் உந்தன் நடுவிற்கும் அப்படின்னாலே அதான் உடையவர். சாமியோட யார்? அம்பால உடையவராம். உடையாள் உந்தன் நடுவிற்கும். சாமி இடபகத்த தன்னுடைய உடமையா வச்சிருக்காரு. அது மாதிரி நம்மளையும் வச்சுக்குவார் 2 பேருக்கு நடுவுல, அப்பா அம்மாக்கு நடுவுல. அப்ப யாருக்கு அட்டமா சித்தி வாய்க்குதுன்னா, யாரெல்லாம் தேவையில்லாம சிந்திக்காம, தேவையில்லாத விஷயத்துக்கு பிராணனை செலவு பண்ணாம, கொண்டு வந்து கரெக்டா புருவ மத்தியில ஆடாம, அசையாம நிறுத்தி பலத்தோட சேர்ந்து பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து எல்லாமே வாய்க்கும். அதான் அட்டமா சித்தி வாய்க்குன்னு சொல்லப்படுது. அப்ப இனி மூலாதாரத்தில் உள்ள அக்னி மொட்டு போல் மூடியுள்ள நடுநாடியை திறந்து கொண்டு சூரிய மண்டலத்தையும் கடந்து சென்று அப்பால் சென்று நின்று சந்திர மண்டலத்தில் உள்ள அமுதை உண்ணும் யோகத்தால் உண்டாவதாகும். இதுதான் பாட்டினுடைய பொருள். முட்டாம் நடுநாடி மூலத்தணல் பானு. இங்க பானுன்றது சூரியன். முட்டால் நடுநாடி மூலத்தணல் பானு விட்டால் மதியுண்ணவும் வரும் மேல் மேலதே. அப்ப சூரிய மண்டலம் எது? வலது கண்ணு. சந்திர மண்டலம் எது? இடது கண்ணு. அக்னி மண்டலம் எது? பூர்வ மத்தியம். இது 3க்கு ஒண்ணு அமிர்தம். அங்கதான் அமுது இருக்குது. இங்கதான் இறைவனுடைய திருவடி இருக்கு. ஆடாம அசையாம பார்க்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த பாட்டு இதுதான் சொல்ல வருது சாமி. அப்ப வசப்படாத பிராணன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப வசப்படாதுன்னா வெளிய போற மனசு நீங்க எப்படி கொண்டாந்து உள்ள சேர்க்கறீங்க? அவுத்து விட்ட மாடு திருப்பி வீட்டுக்கு வரணும்ல. காலையில அவுத்து விட்ட மாடு யார் வீட்டு தோட்டத்துல மேய்ஞ்சதோ, யார் வீட்டுல அடி வாங்குச்சோ, யாருக்கிட்ட திட்டு வாங்கணுமோ அப்படின்ற ஒரு பேரு நமக்கு பதைக்கல. ஐயோ மாட்டை அவுத்து விட்டுமே. அந்த மாதிரி நம்ம காலையில அவுத்து விட்டுறணும் நம்ம மனச. அது போது. ஊர் ஊரா போது. மாட்டான் தோட்டத்துக்கும் போது. மந்தவெளிக்கும் போது. பொதுவுக்கும் போது. அடியும் வாங்குது. பல்பும் வாங்குது. கண்டவன் வீட்டுல போய் நுழைஞ்சு அடியும் வாங்குது. பல்பும் வாங்குது. அந்த அவுத்து விட்ட மாடால என்னென்ன பிரச்சனை வருது? ஏன்னா மேய்க்கிறது ஆள் இல்லைல்ல. மேய்ப்பான் இல்லை. அதான் ஆழ்வாரிலி மாடு போல் ஆவேனோ மாணிக்கவாசகர் சொல்றாருல்ல. இந்த மனசு தான் சொல்றாரு. ஒரு மாடு ஓட்டி இல்லாத ஒரு மாடு என்ன ஆகும்? எகதாளமா இருக்கும். குதிக்கும், அப்படி போவோம், அங்க போவாரு, இப்படி போவாரு. ஏன்னா மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல. அடி வாங்குவாரு, இன்னொருத்தன் தோட்டத்துல போய் வாயை வச்சு அடி வாங்குவாரு, கல் அடி படும். அப்போ ஆழ்வாரிலி மாடு போல் ஆவேணும். அப்ப வெளியே போன மாட்டை மேய்க்கிறதுக்கு சாமி வந்து மாடு ஓட்டியா வர்றாரு. அதான் சிவபெருமான்.
பெரம்பு எடுத்துட்டு வர்றாரு, சூலகம் எடுத்துட்டு வர்றாரு, மாடோட்டியே வர்றார், மாடு மேய்க்கிறவனா வர்றார். மாடு மேய்க்கிறவனும் கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. பசுக்களை மேய்க்கிறது. உண்மையிலேயே மொத்த ஜீவனையும் மேய்க்கிறது யாரு? சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட வெளியே போன மாட்ட அப்படி வெளியே போன மாட்டால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அடங்கின மாட்டால தான் பிரயோஜனம். அட்டமா சித்தி கிடைக்குன்னா அடங்கின மாடு தான் நமக்கு பலன். அடங்காத மாடு கறக்காது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப இந்த வெளியே போன மனசை நம்ம என்ன பண்ணணும்? ஆடுற மாடு மாதிரி பாத்துக்கணும். ஆக மொத்தம் நம்மளுக்கு பால் முக்கியம். வெளியே போன மாட்டை கொண்டாந்து கட்டணும், கட்டடியில கட்டணும். அதான் பூர்வ மத்தியம். அப்ப அட்டமா சித்தி எல்லாருக்கும் வாய்க்கும். எப்ப வாய்க்கும்னா அந்த வெளியே போன மாட்டை எடுத்து கட்டணும். வெளியே போன மாடுன்றது என்னது? மனசு. அதான் புராணன். அது ஊர் ஊரா தெரியும். அதுக்கு மூக்க குத்தி பக்குவமா எடுத்து வந்து என்ன பண்ணணும்? பொட்டு புண்ணாக்கு வச்சு தீவனம் எல்லாம் வச்சு கொண்டாந்து பச்சையா காமிச்சு கொண்டாந்து புருவ மத்தியில நிறுத்தணும். இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரியுதா? அழிஞ்சு போற பொருள் வேணுமா, அழியாத பொருள் வேணுமா? யாருக்கிட்ட பேசுறீங்க? இதுக்கப்புறம் உங்க மாட்டுக்கிட்ட பேசுங்க. நீங்களே பேசுங்க. என் செல்லம், கண்ணாடியில பார்த்து பேசுங்க. உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு அழியிற பொருள் வேணுமா, அழியாத பொருள் வேணுமா? கண்ணாடியில பார்த்து கேளுங்க. நீங்களே கேளுங்க. கண்ணு ரெண்டும் பாருங்க. என் செல்லம், நீங்களே கொஞ்சிக்குங்க உங்களை. என் செல்லம், உனக்கு என்னப்பா பொருள் வேணும்? அழியாத பொருள் வேணுமா, அழியக்கூடிய பொருள் வேணுமா? நிலையானது வேணுமா, நிலை இல்லாதது வேணுமா? நெஞ்ச தொட்டு கேளுங்க. அப்படியே வேற யாரும் கேட்க வேண்டாம். கண்ணாடியில பார்த்து நீங்களே கேட்டுங்க. டேய், எதுக்காகடா இவ்வளவு லோல் படுற? எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? உங்களை நீங்களே கேளுங்க. கண்ணாடி பார்த்து கேளுங்க. எப்பா, உனக்கு நிலையில்லாத சொல்லுடி. உனக்கு என்ன வேணும்? நிலையானது வேணுமா, நிலை இல்லாதது வேணுமா? அப்போ கண்ணாடியில பார்த்து உங்க கண்ணை பார்த்து கேளுங்க. அந்த மாடு என்ன பதில் சொல்லுதுன்னு பாருங்க. அதான் மனசு. இல்ல நான் அதுவாகணும், இதுவாகணும். அதுக்கு பிராணம் செலவாகும். பரவாயில்லையா? சரி, அப்ப செத்து போனா செத்து போயிடு. அவ்வளவுதான். அதாவது மோட்சத்துக்கும் முக்திக்கும் மனசே காரணம். தெரிஞ்சும் அழியலாம், ஜோதியாவும் ஆகலாம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். வானத்துல இருந்து மழை துளி துளியா விழுது இல்லையா? அதுல ஒரு துளி ரோஜா பூ மேல இதுல பட்டதுன்னா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு துளி ரோஜா பூ இதழில் பட்டா எப்படி இருக்கும்? பளிங்கு மாதிரி இருக்கும். ஏன் பளிங்கு போல காட்சி தருது அந்த ஒரு துளி? இன்னொரு துளி கடல்ல விழுந்துருச்சு. ஒரு துளி ரெண்டா பிரிஞ்சு, ஒண்ணு ரோஜா பூ இதழில் விழுந்தது, இன்னொரு துளி கடல்ல விழுந்துருச்சு. கடல்ல விழுந்தது என்ன ஆகி போச்சு? காணாம போச்சு. ஆனா ரோஜா பூ இதழில் விழுந்தது என்ன ஆயிடுச்சு? நீங்க ரோஜா பூ இதழில் அந்த பாருங்களேன், தனியா அப்படியே அது மட்டும் தெரியும். நீங்க தாமரை இலையில கூட பார்க்கலாம். முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா இருக்கும். யார் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. அது அப்படியே பளிங்கு மாதிரி தெரியும். மழை பெஞ்சதுன்னா பாருங்க, தாமரை இலையில கூட ஒட்டி ஒட்டாம தண்ணி அப்படியே அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு அப்படியே தனித்தனியா இந்த பாதரசத்தை ஒட்டி வச்ச மாதிரி தெரியும். அதுக்கு எப்படி தனித்துவம் கிடைச்சது? குளத்துல விழுந்த தண்ணிக்கு அந்த மதிப்பு இல்லையே. ஆனா தாமரை இலையில விழுந்த தண்ணிக்கு பாத்தீங்களா, முத்து முத்தா தெரியும். இப்ப முடிவு பண்ணுங்க, நீங்க தாமரை இலையில விழுந்த தண்ணி போல இருக்க போறீங்களா, இல்ல குளத்துல விழுந்த தண்ணி அடையாளமே இல்லாம போயிட போறீங்களா? அடையாளமே இல்லாம போறதும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அட்டமா சித்தி அடையிறதுன்றது இந்த தாமரை இலையில இருக்க தண்ணி பளிங்கு போல மின்னுது இல்லையா, அது போல இருக்கு. செலவு பண்ணாம, வீணா கரைஞ்சு போகாம, அழிஞ்சு போகாம, தன்னையே செம்மைப்படுத்தி பிராணனை வீணாக்காம புருவமத்தில் நின்று கண்டதுக்கெல்லாம் மனசு செலவு பண்ணாம ஒருங்க நின்று ஆடாம அசையாம பார்த்து, அங்க இருக்கக்கூடிய மொட்டு நடுநாடி மூலமானது சூரியனை போல விரிஞ்சு சந்திர மண்டலத்துல கூடிய
மதிய உண்ணக்கூடிய அற்புதமான அமுத உண்ணக்கூடிய ஆற்றல பெறும்போதுதான் அது அந்த யோகத்தால அது நிச்சயமா அந்த மிகப்பெரிய உன்னதமான அந்த மனோலயத்துல அது கிடைக்கும்ன்றது தான் அங்க ரகசியம். அப்ப அட்டமா சித்தின்னா என்ன? இந்த அட்டமா சித்தியில இந்த அட்டாங்க யோகத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய பலன் என்ன? இந்த மனசு எப்படி வீணா வெளியில போகாம இப்படி திருப்பி எப்படி இருந்து வீட்ல இருந்து கட்டுறது? வெளிய போன மாட்ட, அவுத்து விட்ட மாட்ட, அதாவது அடங்காத மாட்ட வந்து எப்படி வீட்ல கட்டுறது? அப்படின்ற ரகசியத்த நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அந்த ரூ. 1 காயின் உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு நாளைக்கு ரூ. 1 உண்டியல்ல சேர்க்கிறதுன்றது பிராணன கொண்டாந்து புருவ மத்தியில சேர்க்கிறது. அதே ரூ. 1 மேல தூக்கி எறிஞ்சீங்க இல்லையா? அந்த அந்த ரூ. 1 போனது போனது தான். அப்ப வெளிய விட்ட பிராணன் போனது போனது தான். கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. அது என்னங்க கொன்றால் பாவம்? பிராணன வெளிய விடுறது கொல்றது. அதே பிராணன கொண்டு வந்து உள் பக்கமா திருப்பி இப்படி கொண்டாந்து சேர்க்கிறது தின்னணும். எத தின்னணும்? ஆமா. இன்னைக்கு ஹைலைட் பாயிண்ட்டே இதுதான். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அம்சமே இதுதான். கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. அப்ப தின்னுட்டு அட்டமா சித்தி நமக்கு கிடைச்சிரும். அப்ப கொன்ன பாவம் தீர்ந்து போயிடும். அது என்ன கொன்ன பாவம்? பிராணனை வெளியே விட்ட பாவம் இருக்கு இல்லையா? அது வேணும், இது வேணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இது பண்ணணும், அந்த வீட்டை கட்டணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், தாலி வாங்கணும், நகை சேர்க்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், இப்படி வெளியே போச்சு இல்லையா? அது கொல்றோம். எதை கொல்றோம்? நிலையில்லாத பொருளுக்காக ஆசைப்பட்டு கொன்னுடுறோம். எதை? பிராணனை. அப்படி கொன்ன பிராணனை என்ன பண்ண போறோம் இதுக்கப்புறம்? நிலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நிலையானதை கொண்டு வந்துட்ட அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். எதை சாப்பிட? ஒரு பிராணனை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. அதுக்கப்புறம் அட்டமா சித்தி வாச்சிடும். ரொம்ப சுலபம். அட்டமா சித்தி பெறுவது எப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யும். கொஞ்சம் கடைசியில் தான் செய்தி வரும். சாமி உள்ள இருந்து பேசும்போது உடனே செய்தி கொடுக்க மாட்டார். அது பாட்டுன்னு அருவி போல நம்ம வாயிலிருந்து வரும். அப்ப கொன்றால் பாவம், தின்றால் போயிடுச்சு. எப்படி அழகா உள்ள இருந்து வந்துச்சு பாருங்க. உண்மை. இதுக்கப்புறம் வெளியில போன மாட்டை உள்ள தான் கட்டுங்க. இதுக்கப்புறம் வெளியில தூக்கி எறிஞ்ச ரூ. 1 கொண்டாந்து இங்க உண்டியல்ல போடுங்க. அப்ப நிலையில்லாத மேல மனசு செலுத்தாம நிலையானது மேல மனசு செலுத்துங்க. எத்தனை செய்தி இன்னைக்கு சாமி சொல்லிருக்காரு. பா. அப்ப கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. வெளியே விட்ட பிராணனை இதுக்கப்புறம் என்ன பண்ணுதுங்க? கொல்லாதீங்க. வீணா மனசு போட்டு வெளியில செலவு பண்ணீங்கன்னா அது கொல்றதுக்கு சமானம். அப்படி கொன்ன பிராணனை என்ன பண்ணுங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ண? சாப்பிட பழகுங்க. நல்ல மூச்சை சாப்பிடுங்க. நீங்க கிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் குடியிலே உட்கார்ந்து என்ன பண்ணிடுவேன்? கொன்றால் பாவம், தின்றால் போச்சுன்றதுக்கு பரிகாரம் சொல்லிடுவேன். வெளியே போன மாட்டை உள்ள தான் கட்டுறது எப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ யார் ஒருத்தர் பிராணனை வசப்படுத்தி அதுக்கு சஜஷன் கொடுக்கணும். நீங்க உங்களுக்கே தோழியா மாறணும். போதுண்டி நொந்து போனது போதும் என் செல்லம். இதெல்லாம் நிலையில்லாத மேல ஆசைப்பட்டு கண்ணாடி பார்த்து நீங்களே பேசிக்கணும். போதும் சாமி, உட்கார் சாமி, உட்கார். உட்கார்ந்து உன்னை நீயே தெரிஞ்சுக்க. நீ அதுவா தான் இருக்கிற. நீ அதுவாகவே இருக்கிறாய். நீ ஈஸ்வரியா தான் இருக்கிற. எதுக்குடி வீணா சக்தி செலவு பண்ற? செலவு பண்ணாத. கண்டதுக்கு இதுக்கப்புறம் செலவு பண்ணாத. உட்கார். உருப்படியா உட்கார். எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. உட்கார் அப்படின்னு அதுக்கு சஜஷன் கொடுத்து அதை உட்கார வைக்கணும். உட்காந்து புருவ மத்தியில ஆடாம அசையாம பார்த்து ஒரு நாளைக்கு ரூ. 1 விதத்துல போட்டுக்கினே வந்தீங்கன்னா, மனசு செலவு பண்ணாம சேர்த்துக்கினே வந்தீங்கன்னா ஒரு நாள் பலன் கொடுக்கும். அதுக்கு பேர் அட்டமா சித்தி. சாமி வெளிப்பட்டுருவார். சக்தி சேர்ந்துச்சுன்னா என்னடா? சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடான்ற மாதிரி சக்தி சேர்ந்துருச்சு உள்ள. சக்தி தான் வேற வரையும் ஆவல. அந்த சக்தியை ஒன்னா சேர்த்துட்டீங்க புருவ மத்தியில. அப்படி சேர்க்க என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஒரு அற்புதமான நிலைக்கு நம்ம போவோம். சரி. அப்ப இன்னைக்கு ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலையில்லாத மனசு செலுத்தாம நிலையான திருவடியில மனசு செலுத்தி மிகப்பெரிய ஆற்றல் அங்க கூட்டி அட்டமா சித்தியை அடையலான்றது தான் இந்த பாட்டினுடைய தாத்பரியம். இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி 2 பாடல் நம்ம சிந்திச்சோம். அட்டமா சித்தினா என்ன? அட்டமா சித்தினா என்னன்னு பார்த்தோம். இன்னும் ஒரு முறை நான் ரீகால் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மனசுக்கு எதையுமே திருப்பி சொன்னாதான் ஏறும். இல்லைன்னா ஏறாது. இதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வந்தவங்க யாராவது இங்க வெளியில திருமந்திர வகுப்பு போனீங்களான்னு கேட்டா போனேன்.
அட்டமா சித்தி என்னன்னு கேட்டா அழகா சொல்ல தெரியும். எனக்கு கூட தெரியாது. நான் உங்க சாகல நானும் கத்துக்கிறேன். அனிமா. அனிமான்னா அணுவுக்கு அணுவா மாறக்கூடிய ஆற்றலுக்கு பேரு அனிமா. வித்தையை கத்துக்குங்க. 2வது மகிமா. இந்த உலகத்திலேயே உயரமா நின்னு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல். அதுக்கு பேரு மகிமா. 3வது ஆற்றலுக்கு பேர் என்னன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப வெயிட்டா நம்மள நாமே இது பண்ணலாம். தூக்க முடியாத வெயிட் மாதிரி நம்ம உடம்ப மாத்திக்கலாமா. அதுக்கு பேரு கரிமா. அப்புறம் காற்றை போல, புகையை போல அப்படியே கலந்து அப்படியே காற்று போல லேசா நம்ம அப்படியே மேல நடந்து அப்படியே போலாம், பறக்கலாம். அதுக்கு பேர் என்ன? லகிமா. 3 அனிமா, 2வது மகிமா, 3வது கரிமா, 4வது லகிமா. இந்த மாலாம் முடிஞ்சிச்சா, அடுத்து 5வது இருந்த இடத்துல இருந்து பூமியில நடந்துக்குன்னே ஆகாயத்தை தொடக்கூடிய ஆற்றல். அதுக்கு பிரார்த்தி. அடுத்து பிரகாமியம். பிரகாமியம்னா என்ன தெரியுமா? 5 பூதங்களுக்கு நடுவுல 5 பூதத்துல எது வேணாலும் மாறலாம். நீரா மாறலாம், நிலமா மாறலாம். என்ன பாருங்களேன் வசதி. அப்ப நான் சொன்ன மாதிரி மாட்டை பிடிச்சி அந்த கட்டினோம்னா அதெல்லாம் கிடைக்கும். மாட்டை அவுத்து விட்டவனுக்கு இங்க கிடைக்காது. ஊராம் பயிர மேஞ்ச மாட்டுக்கு இங்க இடம் கிடையாது. மாட்டை கட்டினவனுக்கு தான் பலன். மாட்டை கட்டாதவனுக்கு பலன் கிடையாது. அட்டமா சித்தி அப்ப என்ன வரும்? பிரார்த்தி. நடந்து பூமியில் நடக்கும் போதே அங்க போய் ஆகாயத்தை தொடக்கூடிய ஆற்றல். பிரகாமியம். பஞ்சபூதங்கள்ல அதோட கலந்து நம்ம ஜாலியா அப்படி மாறிடலாம். நீர் நினைச்சா நீர் மாறிடலாம். நீரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீராவே மாறிடலாம். உடனே காற்றா மாறிடலாம். உடனே நெருப்பா மாறிடலாம். உடனே ஆகாயமா மாறிடலாம். உடனே நிலமா மாறிடலாம். என்ன பாருங்க. சிகாரத்துக்கு வரவங்க எல்லாருமே இது மாதிரி மாறுவீங்க, கவலைப்படாதீங்க. அட்டமா சித்தில பிரார்த்தி பார்த்தோம், பிராகாமியம் பார்த்தோம். அப்புறம் உயிர்களை படைக்கக்கூடிய ஆற்றலே நம்மளுக்கு கொடுக்குறாரு சாமி. அதான் ஈசத்துவம். அது ஒரு சித்தி. அதுக்கப்புறம் கடைசியா ஒண்ணு தராரு. அதுக்கு பேர் வசித்துவம். எல்லாத்தையும் வசப்படுத்தலாம். எதை நினைக்கிறோமோ அது நம்ம கிட்ட வந்துடும். இதான் ரகசியம். இந்த அட்டமா சித்தில இதான் விஷயங்க. அப்போ 28வது பாடல்ல அட்டமா சித்தி ஒரு துணை பாடலா இருந்தது. அதை நம்ம பார்த்துட்டோம். 29வது பாடல்ல இந்த பிராணனை நிறுத்தி அட்டாங்க யோகத்துல கிடைக்கக்கூடிய அந்த சந்திரமண்டலக்கூடிய அமுதை பத்தி சொல்லியிருந்தாங்க. மதியுண்ணவும் வரும் மேலதே சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அப்புறம் அக்னி மண்டலம். இது நடுவில் நிறுத்தணும்னா அட்டமா சித்தி வாய்க்குன்ற ரகசியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதுல குறிப்புரையெல்லாம் பார்த்தோம், எடுத்துக்காட்டுலாம் பார்த்தோம், நல்ல உதாரணங்களையும் பார்த்தோம். அதுல கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்ற உண்மை நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நிலையில்லாத பொருள் மேல மனசு போச்சுன்னா அதுக்கு கொல்றதுன்னு பேரு. நிலையான பொருள்ல நம்ம ஆசை வச்சோம்னா கொன்ன பாவத்தை தின்றன்னு பேரு. அப்போ பிராணனை சாப்பிடுற கலையை நல்ல ஆசான் மூலியமா நம்ம நேரில் கிடைக்கும் போது பிராணனை எப்படி சாப்பிடணுன்றது சொல்லித்தரேன். அட்டமா சித்தி அடைறதுன்றது எப்படி நம்ம ஈஸியா பார்த்துருக்கோம். சுலபமா அடையலாம். சுலபமா அடையலாம். ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க என்ன நினைச்சீங்கன்னா நான் வந்துருவேன். உங்க வீட்டுக்கே வந்துருவேன். ஐயா நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, என் உடம்புக்குள்ள வாங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. ரொம்ப சுலபம். எல்லாருக்குமே இது வாய்க்கும். ரொம்ப ரொம்ப சுலபம் அது. எண்ணம் போல் வாழ்க்கை. தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம இதை பயன்படுத்தினே இருக்கோம். அட்டமா சித்தி. எண்ணம் போல் வாழ்க்கை. என்னது? எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாருக்குமே வாய்க்கும். எல்லாருக்குமே அட்டமா சித்தி வாய்க்கும். எல்லாருமே திடகாத்திரமான அந்த நிலையை நம்ம அடையலாம்னு சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல தூரம் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை ஆறிரு கடந்தோல் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க. உக்குடம் வாழ்க. செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க. ஆனைதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க. சீர் அடியாரெல்லாம் வாழ்க. சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க. மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க.
குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி, நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை, சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். கச்சி ஏகம்பனே, ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி, தீது புரியாத தெய்வமே போரூர் தனிமுதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வந்தோம். அந்த வகையில இன்றைக்கு 2 பாடலை சிந்தித்து இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றெத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.